வணக்கம் மக்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி மீன் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். அப்புறம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சு எரிஞ்சிட்டு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா குண்டான தூக்கி வச்சிடலாம். இல்லையா குண்டா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் அடுப்பு நல்லா வேறு எரியுது. அப்பப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டையெல்லாம் இருந்தால் இதுக்குள்ளே எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா குப்பு குப்புன்னு எரியும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். காலியாக இந்த மாதிரி பிரியாணிக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கூட்டாஞ்சோறு மாதிரி செய்கிறது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது வாங்கிட்டு வந்துட்டோம். எல்லாமே இருக்கும். 5 ரூபா. நீங்கள் வேறு பார்த்தீங்கன்னா எவ்வளோ? 5 ரூபா. 5 ரூபா. 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துருந்தா நல்லாயிருக்கும். 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கான். அங்கே பாருங்க, உள்ள எல்லாம் வெங்காயம் தக்காளி வெட்டிட்டு இருக்காங்க. காட்டுறா போடுறான் அவனுக்கு. எவ்வளோ வெட்டுறது கொஞ்சம் கொஞ்சம் வெட்டுருங்க, வேற வெட்டுற மாதிரி. காட்டிட்டீங்களா வந்துட்டியா? இதுன்றதெல்லாம் பிரிச்சு இதில் போட்டுக்கலாம். வெங்காயத்தை போடு செய்யுது எல்லாத்தையும் போடு. அது வீட்டில் கூப்பிடுச்சு. அது வீடு பார்த்தா பார்த்துக்குது. இதில் இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிக்கலாம். டேஸ்ட் தரும். பட்டை லவங்கம் பூ எல்லாமே இருக்கும். தனி டேஸ்ட் இருக்கும். இதெல்லாம் வீட்டில் இருக்கும். தனித்தனியாக எடுத்து போட்டுக்கோங்க. வீட்டில் எல்லாம் கடலை கிராமத்தை ஒன்றா தான் இருக்கும். எல்லா வீட்லேயும் பட்டை கிராமம் வச்சுருக்கோங்க. பட்டை கிராமம் மட்டும் தான் இருக்கும். மீதெல்லாம் எப்படி இருக்கும்? கடலை தான் இல்லை இருக்கும். ஒன்றா வேறு இருக்கும். சோம்பா சோம்பா சோம்பு, வெங்காயம் வெட்டுறது பாம்பு. பாம்பு அப்படின்னு ரூபன் சொல்கிறான். நான் சொல்லல. நான் சொன்னேன் நிறைய சொல்லுவேன். பாம்பு நிறைய சொல்லுவேன். அதெல்லாம் போய் சொல்கிற மாதிரி சொல்கிறதுக்கு நல்லா கிண்டணும். டீயை உடம்பு பின் பண்ண வரைக்கும் எடுத்து வைத்த வெங்காயத்தை எடுத்து இதுக்குள்ள போட்டுக்கொள்வோம். வெங்காயரா வெங்காயம் கொஞ்சம் தான் போதும். அது எடுத்துட்டு வரலாம். கொஞ்சம் கொஞ்சம் விட்றா. நீ என்ன பண்ணுற ரூபா? ஒரு வடசட்டி எடுத்து இந்த கறி அலசு. இப்படி இங்கே பாருங்க வெங்காயம். கொஞ்சம் குழச்சி போதும். ஏய் இது போதுண்டா. இது வெங்காயம் வேணும்டா. தயிர் பச்சடிக்கு என்ன பண்ண? கொஞ்சம் தயிர் பச்சடிக்கு அவனை வெட்ட சொல்றா. ஏய் நான் கொண்டு வந்து பார்த்தலையா? எங்க போட்டு எல்லாத்தையும் அவ்வளவுதான். போதுமா? இங்க போதும். போதும் போதும். அவ்வளவு இருக்கு. போதுண்டா வெங்காயம். அவனோட அவ்வளவு வச்சிருக்கான் இன்னும். இதை போட்டுருந்துருக்கலாம் ஃபஸ்ட்டு. பொடி பொடியாக்குங்க. அவ்வளோ பெருசு இருந்துச்சு தயிர் பச்சடிக்கு சாப்பிட முடியும். இன்னும் போட ஸ்லைஸ் போட்டுருக்கணும். ஸ்லைஸாக போட்டுருக்கணும். ஸ்லைஸ் போடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இதாகட்டும், ரோஸ்ட் ஆகட்டும். இவர் கறி அறிகிறாரு. கறி அறிகிற தண்ணியை காட்டி ஃபோக்கஸ் பண்ணி அறிகிறவர்கள் அலசர் கறி அலசுறாரு. 2 கவர் பார்த்து கட்டிடுறா. ரெண்டாவது கவர் அது. உங்க டாக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். நான்லாம் தக்காளி சத்தம் கேட்குறது. உசுன்னு வாங்க பாரு. தக்காளி என்ன இருக்கும் பாரு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் தெரிய மாட்டேன்டா. பாருங்க, இஞ்சி பூண்டு நான் பாசை எப்படி இருக்கும் இதே எப்படி வருது பாருங்க. தண்ணி எடுத்து இஞ்சி பூண்டு நம்ம அரைக்கிறது தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நாம் அரைக்கிறது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எவ்வளோங்க அவன் என்னைக்கு இப்போ இஞ்சி இது பண்ணானு தெரியல. எப்போ தெரியுமா தெரியல. டேட் ஆஃப் பர்த் வச்சுக்கலாம். டேட் ஆஃப் பர்த் பார்த்துக்குங்க.
ஃபர்ஸ்ட்லேயே போட்டோம்னா அப்படியே போட்டு இதெல்லாம் சட்டிலாம் தீஞ்சு இதெல்லாம் பிடிச்சி தீஞ்சு போகிற மாதிரி ஆயிடும். அதனால தக்காளி வெங்காயமும் கொஞ்சம் இதானதுக்கப்புறம் போடணும். அப்பதான் டேஸ்ட் வரும். நான் இங்கே தான் சொல்கிறேன். அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தோசைகள் வச்சுக்கலாம். டீ கப்பெல்லாம் இல்லை, டம்ளர் இருக்கும். டீ கப்பர் மேலே இருக்கும் பாரு. உள்ளார ரூமில் இருக்கும் பாரு. வைங்க தோசை கல். இவங்க தான் தோசை கல். ஏன் சும்மா பற்ற வச்சுட்டு அந்த இதெல்லாம் எடுத்து ஒன்று ஒன்று கொடுத்துருங்க. அவ்வளோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. அடுத்த மசாலா தான். இது வந்து மசாலா. அது கறி மசாலா. கறி மசாலா எல்லாம் பொட்டலை கட்டி இருக்குன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டாஞ்சோறுனா அப்படி தான் இருக்கும். ஆளாளுக்கு ஒரு வீட்டிலேருந்து ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க. பேப்பரில் இப்படி எடுத்து போட்டு கட்டிட்டோம். இது வந்து அது அரைச்சது மல்லித்தூள். அரைச்சி தூள் நமக்கு தேவையில்ல இருந்தாலும் போட்டுக்கலாம். மிளகாத்தூள், இது கொத்தமல்லி தூளா, அது அரைச்சது அந்த இதெல்லாம் சேர்த்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இவங்க வீட்டில் அரைச்சது எல்லாமே. இதெல்லாம் வீட்டில் நாங்களாம் அரைச்சது. நீங்கள் இல்லை சொல்ல வேண்டியதான் இந்த மாதிரி. இதெல்லாம் நாம தான்பா. மிளகாத்தூளுங்கடா. மிளகாத்தூள் கொடுங்க. அது வரைக்கும் பாரு. கொண்டு வந்தேன். இதே தூக்கி போட்டு வெள்ளைக்கல்ல சாப்பாடு வச்சாம இருக்குங்க. இதே இருப்பா 61. நாலு தள்ளி விடு, நாலு தள்ளி விடு. இப்போ டீ பிரேக்கு. கொஞ்சம் அரிசி கொஞ்சம் அரிசிக்கிறேன். என்னது தள்ளி விட்டாச்சு. மேலே தள்ளி விட்டாச்சு, கீழே தள்ளி விட்டாச்சு. ஓலா கொதி வரைக்கும். போக விட. அப்புறம் ஒண்ணுமே இல்லையில. நெருப்புடா, நெருங்குடா பாப்போம். முடிச்சிட்டே. வீடியோ தெரியுதா? முடிச்சிச்சு நெருப்புல. ஒன்றும் ஆகாதடா. வீடியோ ஃபர்ஸ்ட் தெரியுதா? நீ பண்ணி போட்டுருக்கிறிய. நான் இங்கே போடுறேன், இவன் எடுக்கிறேன் போடுறேன். அவன் எடுத்து என்ன பார்க்கணுப்பா? தோசைகள் எடுத்துடா. லைவ் போயிட்டு தோசை எடுத்துடா. டேய் ரூபா, அவன் மேலே மாட்டி இருந்துச்சு. அது இங்கே இல்லையா? அங்கேயா? ஒன்று போடுப்பா, நெருப்பு அதை பார்க்கலாம். கறிக்கு கறிக்குப்பா. அது சூடாகிட்ட கண்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. வேற எதுவும் இங்கே வச்சிட வேண்டியதான். இது மூடி போட்டோம்னா இதான் மூடி. சில போட்டு சில போட்டு அரிசி கம்முன்னு தயாராகிடுச்சு. சில போட்டு சில போட்டு போட்டாச்சு. அரிசி கொட்டும் அக்கா மாவாடு. அக்கா மாமா எங்க வரது? இங்க ஒன்னதான் கணக்க நீ வச்சிருக்கிறியா? வேற இதுல என்ன பண்றது? ஏய் உப்பு போடணும். இந்த இருக்கு மொத்தம் வச்சிடலாம். கைக்கு நான் தான் இங்க உட்காந்துருக்கிறதே. கை எங்க விட்டாதா? இதெல்லாம் மசாலாவே இல்ல. எதுல? மீன்ல. அதான் சுத்தமா கொத்தி விட்டுருச்சா. வெங்காயம் போதுமா பாரு. இப்படி வெங்காயம் போதும்டா. இல்ல பீஸ் ஸ்லைஸ் போடுங்க. தக்காளி. இதுதான் கோழி. பேச மாட்டேங்க, யாரும் பேசிட்டு இருக்காங்க. ஓ சண்டைக்காரங்களா? பிரியாணி கிடைக்குமா? வந்தா கிடைக்கும். யாரு? அழுகு தானா? இல்ல வேற பண்ண மாட்டாங்க. யார் சண்டைக்காரங்க? சரி 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 தெரிஞ்சு போச்சு. இருந்தா ஆன் பண்ணவே இல்லை. சொல்லலாம். இது பிராய்லர் ரொம்ப சாஃப்டா இருக்கு, அதனால தான் கடைசியா போடுறோம். இது வந்து வித்தியாச சமையல். நாங்கெல்லாம் வித்தியாசமாக தான் பண்ணுவோம். நாங்களாம் வித்தியாசமான ஆட்கள்.
எங்கள் தெருவுக்குள்ளே வந்து நாங்கள் வேறு தெருவுக்கு போவோம் அதானே. நாங்களே பிரியாணி செஞ்சுட்டோம். 150 ரூபாய்க்கு தர வைத்துட்டு வாங்க போங்க. இந்த மாதிரி வெறும் தண்ணி இருக்கும், அதை இப்படி ஊற்றி விட்டுறலாம். இதெல்லாம் பார்த்துட்டு சொன்னால் மீன் பூ இருக்குது. அடுப்பெரியில் படுது, பக்கத்தில் நிற்கவே முடியல. கரெக்டாக திருப்பி விட்றா, மடக்கி விடு. விரவெல்லாம் வெளியே எடுத்துரு, உள்ளே இருக்கிற எல்லா விரவும் எடுத்துரு. அடுப்புல விரவு எல்லாம் எடுத்துடுறா. மீன் என்ன பொரியுது போட்டு முடி. அந்த சுடு தண்ணி வச்சு அது எங்கடா? சுடு தண்ணி தூக்கி மேலே அது பத்தாது, இருந்தாலும் வை. அவ்வளோ தம் போட்டாச்சு. கொஞ்ச நேரம் இதாகட்டும், ஒரு 10 நிமிஷம். இப்படிக்கா இந்த பக்கம் வந்து மீன் ரெடி ஆயிடுச்சு. மீன் வந்து சசி வந்து பொரிச்சு எடுத்துட்டு இருக்காரு. அங்கே 2 பேரும் முட்டை உரிக்கிறாங்க. என்ன முட்டை? பாம்பு முட்டை. முட்டை உரித்தல். தம்மு ஓகே ஆயிடுச்சு, எடுத்துடலாம். போட்டுரு. இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இதாகிக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நரி வாசம் வேற மாதிரி. இதனால வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை லைட்டாக போட்டுக்கலாம். அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லை, உள்ள மட்டும் தார உசுர கூட தார, என் நண்பன் கேட்டா வாங்கிக்கன்னு சொல்லுவேன். என் நண்பன் போட்ட சோறு நிலமும் தின்ன பாரு, எலுமிச்ச பழம் கொஞ்சம் இதுல ஊத்திக்கலாம். சோகம் விட்டு சொர்க்கம் தொட்டு வாழம் விட்டு பாட்டு பாடும் காலமணி. சத்தியமா என்ன கீழே இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தயாராகிருச்சு. போட்டுடுறா. அடுத்து அவ்வளோதான் தம்மு போட போகிறோம். அந்த இலையில கொஞ்சோண்டு கிழிச்சு எடுத்துருவாங்கடா. கோழிக்கறி பிரியாணி. அவிச்ச முட்டை. மீன் பொரிச்ச மீன். போட்டு விடு, நடுவில் போட்டு தயிர் வச்சுட்டு நீ ஒரு வாரம் ஓட்டிடு. தயிர் வச்சிட்டீங்க. இப்போ ஒரு போட்டோ எடுக்கணும். சூப்பராக சூப்பராக. கதை திறந்து விட்ற அப்படியே. மீன் ஒன்று எடுத்து ஆள் பண்ணணும். மீனை மட்டும் பிரித்து பிரித்து வை. வேண்டாம், வாங்க வாங்க. சும்மா வைக்கிறேன்டா, அவனை எடுத்துக்கலாம். அவனுக்கு வேணாமாண்டா. வைக்கலாம், எடுத்துக்கலாம். அந்த காரணம் கொஞ்சம் சாப்பாடு இந்த மூலையில் வந்துடும். அதான் இதில் சாப்பிடுங்க. இங்கே உட்காரு, அந்த தண்ணி எடுறா அங்கே அப்படியே உட்காருங்க. அதில் நீங்கள் வரமாட்டீங்க, வாங்க நாங்கள் இங்கே தான் வச்சுருக்கிறோம். சாப்பிட்றா எப்படி? நீயே மனம் நக்கிட்டு இருக்கிறான். அந்த அண்ணனுக்கு அங்கே சாப்பாடு கொஞ்சம் முன்னாடி வச்சிடறா. இந்த பக்கமாக முன்னாடி எப்படி சாப்பிட்டு ஜலையை தானே அந்த கத்தி அப்படியே எடுத்து இலை வேஸ்ட்டாக தானே போவோம். இலை வேஸ்ட்டாக தான் போகுது. யாரும் இருக்கல, அவ்வளோதான். அப்பா வச்சிருக்கு எடுத்து வச்சு
ஆவி பறக்குது சுடு. இன்னைக்கு பிரியாணி போட்டு விசேஷ காரணம் ஒன்றுமில்ல. என்ன ஒரு காரணமும் இல்லைங்க. காலைல அப்படியே இந்த பேலுக்குறிச்சியில் தண்ணி வருதுன்னாங்க. நாங்கள் போய் குளிக்கலான்னு போகலான்னு பிளான் பண்ணோம். சரி அங்கே போய் குளிக்கிறப்ப அங்கேயே சமைச்சு சாப்பிடலான்னு ஒரு பிளான் போட்டோம். அப்புறம் போகிற பிளான் கேன்சல் ஆகி போச்சு. அதனால பிளானை கேன்சல் பண்ணதை ஏன் விடணும் அப்படின்ட்டு சோத்தை இங்கேயே செஞ்சு இங்கேயே சாப்பிட்டோம். அவ்வளோதான் விஷயம், மேலே முடிஞ்சு போச்சு. சரி நாமளும் சசிக்குது பொறுநாள் என்ன. அப்புறம் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பை பை.